உதய கம்மன்பில இனவாத கருத்துக்களை வெளியிட்டு சமூகத்தை பிள்ளையாக வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டு சிவில் அமைப்புகள் குறித்த முறைப்பாட்டை கையளித்துள்ளன. குறித்த அமைப்பின் பிரதிநிதிகள் அமைதி போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தனர். காலையில் ஒன்றையும் மாலையில் ஒன்றையும் குறிப்பிடும் இனவாத உதய கம்மன்பில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இனவாத செயற்பாடுகளை முன்னெடுத்தார். ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த நாட்டை யுத்தத்துக்கு இட்டுச் செல்ல முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் உமக்குள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சீர்குலைக்கின்றார்கள் என்ற சந்தேகமும் உண்டு. போலீஸ் மாதிபரிடம் நாம் கோரியது இவரை கைது செய்து ஆயுத கொள்கலன் எங்கு உள்ளது, அது தொடர்பான தகவல்கள் எங்கிருந்து வந்தது என்பவற்றை ஆராயுமாறு கோரினோம். இனவாதத்துக்கு இடமில்லை. கம்மன்பில, வீரவம்ச போன்றவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் இனவாதத்துக்கு இந்த நாட்டில் இடமில்லை. ஜனாதிபதி ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டுள்ளார் இனவாதத்துக்கு இடமில்லை என்று. சர்வதேசத்தில் ஜனாதிபதிக்கு நட்பெயர் உருவாகும் போது இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இனவாதம் பேசுவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். போலீஸ் மா அதிபர் கம்மன்பிலவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஜனாதிபதி எல்டிடியினரை சந்திக்க செல்கிறார் என்று எவ்வாறு கூற முடியும் என விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்நாட்டு மக்களுக்கு ஏன் பொய் உரைக்கிறார்கள்? இந்நிலையில் தேசிய பிக்குகள் முன்னணி உதய கம்மன்பிலவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தினம் முறைப்பாடு அளித்திருந்தது. விசேடமாக இது உத்தியோகபூர்வமற்ற பயணம் அல்ல என அவர் தெரிவிக்க முற்படுகிறார். அதனை கேட்கும் நாட்டின் சாதாரண பிரஜைகளான எமக்கு ஜனாதிபதி ஏதோ கள்ளத்தனமான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக விளங்குகிறது. அதன் காட்சிகளை நாட்டின் பிரதான தேசிய ஊடகங்களில் காண்பிக்கும் எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. அரசமட்ட வரவேற்பு, இரு தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள், வெளிவிவகார அமைச்சருடன் கலந்துரையாடுகின்றார் என்பதை காண உள்ளது. எனினும் கம்மன்பில தப்பித்துக் கொள்வதற்காக ஊடகங்களில் கூறப்பட்டதாக தெரிவிக்கின்றார். இவ்வாறு பெரும்பாலும் பொய்யான கருத்துக்களை எவ்வித உண்மையும் அடிப்படையும் இன்றி தான் தூண்டித்தனமாக தெரிவிப்பதையும் தற்போதைய அரசாங்கம் துறவில் தெரிவிப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களும் இனவாதம், மதவாதம் என்பவற்றால் நாட்டை சீர்குலைத்த மோசடியான ஆட்சியாளர்களையும் விரட்டியடிப்பதற்கு கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நாம் கோரியது ஜனாதிபதியின் பயணம் உத்தியோகபூர்வமானதா என்பதை எமக்கு அறிவிக்குமாறு. ஜனாதிபதி வருகை தந்ததும் அவரிடமும் இது குறித்து கலந்துரையாட உள்ளோம். கம்மன்பில தெரிவிப்பது என்னவென்பது குறித்து அவருடன் பேச உள்ளோம்.